அல்லேலூயா. எல்லாரும் கண்கள் மூடலாம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்மை அழைத்து ஒன்று கூட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபக்கூடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். தடைகள் அநேக தடைகள் தான், ஆனால் தடைகளை உடைத்து கர்த்தர் அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாமே அறிந்திருக்கின்றீ என் தகப்பனே, நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எனக்காக யாவையும் செய்ய என் இயேசுவே நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எல்லாமே அறிந்திருக்கின்றீ என் தகப்பனே, நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எனக்காக யாவையும் செய்ய என் இயேசுவே நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நீர் அதிகம் செய்ய அப்பா நினைத்திருக்கின்றேன். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நீர் அதிகம் செய்ய அப்பா நினைத்திருக்கின்றேன். எல்லாமே அறிந்திருக்கின்றேன் என் தகப்பனே, நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எனக்காக யாவையும் செய்ய என் இயேசுவே நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. உந்தன் அன்பு மட்டும் எனக்கு போதும் இயேசப்பா, உந்தன் அன்பு மட்டும் எனக்கு போதும். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நீர் அதிகம் செய்ய அப்பா அறிந்திருக்கின்றேன். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நீர் அதிகம் செய்ய அப்பா அறிந்திருக்கின்றேன். எல்லாமே அறிந்திருக்கின்றேன் என் தகப்பனே, நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எனக்காக யாவையும் செய்ய என் இயேசுவே நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். யாக்கோபை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தீரே, அது எனக்கு பிரியம் என்று சொன்னவரே. யாக்கோபை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தீரே, அது எனக்கு பிரியம் என்று சொன்னவரே. தாழ்வில் என்னை மீண்டும் நினைத்தீரே, தாழ்வில் என்னை மீண்டும் நினைத்தீரே. உந்தன் கிருபை மட்டும் எனக்கு போதும் இயேசப்பா, உந்தன் கிருபை மட்டும் எனக்கு போதும். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நீர் அதிகம் செய்ய அப்பா அறிந்திருக்கின்றேன். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நீர் அதிகம் செய்ய அப்பா நினைத்திருக்கின்றேன். எல்லாமே அறிந்திருக்கின்றேன் என் தகப்பனே, நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதையா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதையா. உம் வார்த்தையை அனுப்பி குணமாக்கினே, உம் வார்த்தையை அனுப்பி குணமாக்கினே. உந்தன் மனதுருக்கம் எனக்கு போதும் இயேசப்பா, உந்தன் மனதுருக்கம் எனக்கு போதும். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நீர் அதிகம் செய்ய அப்பா நினைத்திருக்கின்றேன். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும்
அதிகம் செய்ய அப்பா நினைத்திருக்கின்றீ. எல்லாமே அறிந்திருக்கின்றீ என் தகப்பனே, நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எனக்காக யாவையும் செய்ய என் இயேசுவே நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எல்லாமே அறிந்திருக்கின்றீ என் தகப்பனே, நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எனக்காக யாவையும் செய்ய என் இயேசுவே நீர் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. ஒரு செல்லற கண்களை மூடாமா தேவ பிள்ளைகளே, இந்த 25ஆம் ஆண்டில இந்த முதல் கர்த்தருடைய இந்த ஜெப கூட்டத்துக்கு நம்ம ஆயத்தம் பண்ணி தேவன் கொண்டு வந்திருக்கேன். எந்த நோக்கத்துக்காக நீங்க வந்தீங்கன்னு தெரியாது. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள்ல மனவேதனை எல்லாம் ஒடுக்கப்பட்டு வந்திருந்தாலும் தேவன் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் வந்த வண்ணமா இல்ல, ஒரு பெரிய விடுதலையோடு சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் வழி அனுப்ப போறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். தேவன் இன்னைக்கு நிச்சயமாவே உன்னுடைய காரியங்கள் எத்தனை தாய் தோப்புன்னு யாராவது கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஜெபச்சனமே, இன்னைக்கு வரலாம் எப்படிப்பட்ட நிலையோடு நீ வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு எல்லா காரியங்களையும் உன்னை விடுதலையாக்கி உன்னை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இன்னைக்கு வழி அனுப்ப போற. ஹல்லேலூயா! ஒரு செல்லற கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் பரிசுத்தமுள்ள என் அன்பு தகப்பனே, அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தெய்வமே, மனதுரக்கத்தின் ராஜாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய ஆண்டிலே சுவாமி, இந்த முதல் அப்பா ஸ்தோத்திரம், இந்த மாலை கூட்டத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. இயேசு விடுக்கிறார் இந்த ஊழியத்துல கர்த்தர் முதல் கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் உடைங்க சுவாமி. அப்பா, நீர் எந்த நோக்கத்துக்காக இந்த ஊழியத்தை நீ ஆரம்பித்திரோ அப்பா, நீர் கொடுத்த ஊழியம் சுவாமி. அப்ப நீர் ஆயத்தம் பண்ணி இந்த ஊழியம் உன் பிள்ளைகளை ஆண்டவரை தட்டை பண்ண பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கொண்டு வர்றோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையோடு கர்த்தர் இந்த நாளிலும் கூட கொண்டு போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியாயும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிற ராஜா, நீர் ஆரம்பிக்கிற இந்த ஊழியத்தை அப்பா, இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆரம்பம் முடிவு வரைக்கும் என் கர்த்தருடைய ஆவியானவர் நீ அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவதாசனையும் கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏற்கனவே சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவது தகப்பனே, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆவியானவர் ஒரு விஷயம் பிரசன்னமாகி தகப்பனே உன் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியா ஜெபிக்கிற ராஜா. உங்களுடைய ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் தனித்தனியா உன் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.